ஹாய் தளபதியான்ஸ் வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம சேனலில் நம்ம தளபதி பற்றின அதாவது முதலமைச்சர் விஜய் பற்றின லேட்டஸ்ட் அப்டேட் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த நிலையில் நம்ம தளபதி விஜய் வந்து தமிழக முதலமைச்சராக பதவியேற்று கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு மேலாகியும் நல்ல ஒரு ஆட்சி தான் அமைச்சிட்ருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் யாரும் எதிர்பார்க்காத பல அதிரடி மாற்றங்களை கொண்டு வந்திருக்காரு. குறிப்பாக டாஸ்மாகில் ஏற்பட்ட அதிரடி மாற்றங்கள். ஸோ அதே சமயம் பொதுமக்கள்கிட்ட அநாகரிகமாக நடந்துக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு உடனடியாக சஸ்பெண்ட் அப்படிங்கிற பல அதிரடி மாற்றங்கள் சொல்லலாம். ஸோ இந்த நிலையில் கோவையில் 10 வயசு சிறுமி கடத்தப்பட்டு வன்முறை கையாண்டு அவங்க அந்த சிறுமி கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த சம்பவம் தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும் தமிழக மக்கள் மத்தியிலும் ஒரு அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்க நிலையில் திரு சீமான் அவர்கள் நம்ம தளபதி விஜயோட ஆட்சியை பற்றி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது திமுக ஆட்சி தொடர்வது போலத்தான் இந்த டிவிகே ஆட்சியும் தொடருது. எனக்கு மட்டும் இந்த சிஎம் சீட்டு மட்டும் என்கிட்ட சிக்கியிருந்ததுன்னா அப்புறம் தமிழ்நாடு வளர்ச்சி எவராலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆட்சி எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் இந்த டிவிக்கு ஆட்சி முடிச்சிட்ருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஆட்சி, அதாவது அதிகபட்சம் இந்த 5 வருட ஆட்சி நீடித்தாலுமே அடுத்த ஆட்சி அமைக்க போகிறது நாங்கள் மட்டும்தான். ஸோ தமிழகத்தை அடுத்த ஆட்சி அமைக்க போகிறது நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம். அதை யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்லியிருக்காரு. ஸோ அதாவது திரு சீமான் அவர்களுடைய கருத்துக்கு பலரும் பல மாறுபட்ட கருத்துக்கு தெரிவிச்சுட்டு வர நிலையில் சீமான் அவர்கள் இந்த சமீபத்தில் நடந்த தேர்தலில் டெபாசிட் கூட வாங்கலை. ஸோ அப்படி இருந்தும் திரு சீமான் அவர்கள் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக அடுத்த ஆட்சி எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிவிக்கு ஆட்சியை ரொம்ப தரக்குறைவாக, அதாவது இந்த ஆட்சியை எதுக்குமே வேஸ்ட்டு, ஸோ இந்த ஆட்சியால் எதுவும் பண்ண முடியல, அவங்களை ஆட்சி அமைக்க தெரியல அப்படின்னு ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்தில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.